ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்த, அதாவது உங்களுக்கு பிறக்க போகிற குழந்த ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பார்த்தோன்னா ஃபுல் அப்படியே எதை எதை வச்சு நம்ம வந்து அது ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் பண்ணாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிறக்க போகிறது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பெண்ணாக இருக்குது அப்படின்னு, அதாவது நம்மளுக்கு வயிறு வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா? வயிற்றில் நீங்கள் பார்த்தா தெரியும். எப்படின்னா, இப்போ நம்மளோட தொப்புள் இருக்குது இல்லைங்களா? அதாவது நம்ம நெஞ்சிலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு கோடு மாதிரி போகும். சரிங்களா? அந்த கோடு உங்களுக்கு தொப்புளோட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆண். சரிங்களா? அதாவது பையன். சரிங்களா? அதாவது நெஞ்சிலேருந்து நம்மளுக்கு தொப்புள் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் ஒரு கோடு மாதிரி வரும். அது வந்து தொப்புளோட ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஆண். சரிங்களா? அதே நெஞ்சிலிருந்து கீழே தொப்புளை தாண்டி நம்மளுக்கு அடிவயிறு வரையும் போச்சுன்னா அது வந்து பெண். சரிங்களா? இப்போ கோடை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? எப்படின்னா, நெஞ்சிலிருந்து அடிவயிறு வரைக்கும், தொப்புளையும் தாண்டி அடிவயிறு வரைக்கும் அந்த கோடு போச்சுன்னா அது வந்து பெண். ஓகேங்களா? இல்லை, நம்ம நெஞ்சிலேருந்து தொப்புளோட ஸ்டாப் ஆகிடுச்சு, நம்ம தொப்புளோட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆண். சரிங்களா? அதையும் தாண்டி அடிவயிறு வரையும் போச்சுன்னா தான் பெண். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அசைவுகள் வச்சும் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? வலது பக்கமாக ரொம்ப அசைவு தெரிஞ்சுதுன்னா அதை வந்து பெண் அப்படின்னும், இடது பக்கமாக அசைவு வந்து ஜாஸ்தியாக தெரிஞ்சுதுன்னா அதை வந்து ஆண் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்னு 2 இருக்குது. ஓகேங்களா? ஆன்டீரியர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்டீரியர்னு போட்டிருக்கு அப்படின்னா 99% வந்து உங்களுக்கு பெண் தான் பிறக்கும். அதாவது பெண் குழந்தை தான் பிறக்கும். சரிங்களா? அதே போஸ்டீரியர்னு போட்டிருந்தாங்கன்னா 99% வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு வேணால் மாற்றி பிறக்கலாம். அந்த 1% வந்து ஒரு சிலருக்கு மாற்றி பிறக்கும். மற்றபடி ஆன்டீரியராக இருந்ததுன்னா அது கம்பல்சரி பொண்ணாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி போஸ்டீரியராக இருந்தான்னா அது வந்து ஆண் குழந்தையாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹார்ட் பீட்டை வச்சும் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, ஹார்ட் பீட் லெவல் வந்து அதிகமாக இருந்தால் அது வந்து பெண் குழந்தையும், ஹார்ட் பீட் லெவல் வந்து கம்மியாக இருந்தால் அது வந்து ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆணா பெண்ணா அப்படிங்கிறத இந்த மாதிரி 4-5 டிப்ஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வயிற்றில் இந்த கோடு விழுகும் இல்லைங்களா, அந்த கோடு தொப்புள் கொழியை தாண்டி அடிவயிறு வரையும் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்கும். அதே மாதிரி அது தொப்புள் கொடியோட ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது ஆண் குழந்தை. சரிங்களா? அதே மாதிரி ஆன்டீரியராக இருந்தால் பெண் குழந்தை, போஸ்டீரியராக இருந்தால் ஆண் குழந்தை. அதே மாதிரி ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை வந்து பெண் குழந்தைன்னும், ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆண் குழந்தைன்னும் சொல்கிறாங்க. வலது பக்கம் அசைவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து பெண் குழந்தைன்னும், இடது பக்கம் அசைவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து ஆண் குழந்தைன்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதை வச்சு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு பிறக்க போகிறது என்ன குழந்தை அப்படிங்கிறத. ஓகேங்களா? எந்த குழந்தையாக இருந்தாலும் எல்லோரும் ஆரோக்கியமாக பெற்றெடுங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இதே தாண்டி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டை வச்சும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.